ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இந்த செப்டம்பர் மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சொன்னா, நீ பயப்படாத, நான் உனக்கு செய்கிற ரட்சிப்பை, நான் உனக்கு செய்கிற விடுதலையை, நான் உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம், யாத்திராகமம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்றார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த செப்டம்பர் மாதத்திற்கென்று ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன அற்புதம் செய்ய போகிறார் என்று நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தை. ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொரு புதிய மாதம் பிறந்தாலும், ஒவ்வொரு புதிய நாள் பிறந்த உடனேயும் உலக மக்கள் காலையில் டிவியை போட்டு உட்காந்து, இந்த நாள் எப்படி இருக்கும், இந்த நாளில் எனக்கு எந்த நேரம் நல்ல நேரம், எனக்கு எந்த நேரம் கெட்ட நேரம், இந்த மாதத்தில் ஏன் ராசிக்கு எப்படி இருக்கும், அப்படிலாம் உலக மக்கள் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய புதிய கிருபையை கொடுத்து நம்மை வழி நடத்துவார். இல்லையா சொல்லுங்களேன். நமக்கு ஆண்டவர் படைச்ச 365 நாளும் நல்ல நாள் தான். ஆமாவா இல்லையா? 365 நாளும் நல்ல நாள் தான். 24 மணி நேரமும் நமக்கு நல்ல நேரம் தான். நமக்கு எப்போ கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் தெரியுமா? எப்போ ஆண்டவர் நம்ம கூட இல்லையோ, ஆண்டவர் இல்லாத எல்லா நேரமும் நமக்கு கெட்ட நேரம் தான். ஆண்டவர் இல்லாத எல்லா நேரமும் நமக்கு கெட்ட நேரம் தான். ஆண்டவர் இல்லாத எல்லா நாளும் நமக்கு கெட்ட நாள் தான். அப்போ இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நான் உனக்கு செய்கிற ரட்சிப்பை, நான் உனக்கு செய்கிற விடுதலையை, நான் உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பார்ப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பவுமே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை முதலாவது விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாக்குத்தத்தம் முதலாவது என்ன செய்யணும்? இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே என்ன செய்யாதுன்னா இருக்காது. நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் எப்ப நமக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பாருன்னா நமக்கு எதிர்மறையா இருக்கிற சூழ்நிலையில, இல்லைன்னா நம்ம சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலையில தான் கர்த்தர் நமக்கு என்னதை கொடுப்பார்? வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அப்ப வாக்குத்தத்தம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நமக்கு கிடைத்தாலும் ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அடிமையா இருந்தாங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்துக்கு அப்புறம் ஆண்டவர் அவங்களை என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார். ஆண்டவர் விடுதலை ஆக்கி அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி அவங்க பிரயாணத்தை கூட்டிட்டு போறாரு. ஆண்டவர் 430 வருஷம் நம்ம அடிமையா இருந்தோம், இப்ப ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு, நம்ம சந்தோஷமா அந்த கானான் தேசத்துக்கு போவோம்னு சொல்லி அவங்க மகிழ்ச்சியா போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு தொடர்ந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை வருகிறது. மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது.
இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை வந்து ஆராதிக்கிறோம். இப்போ நீங்களும் நானும் அந்த பரம காணானாகிய பரலோகத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எதிர்பாராத சம்பவங்கள், எதிர்பாராத சூழ்நிலைமைகள். போன மாதம் இப்படி ஒரு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி ஒரு சம்பவம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வழியாக நான் கடந்து போகிறேன், இப்படி ஒரு போராட்டத்தின் வழியாக நான் கடந்து போகிறேன், இப்படி ஒரு உபத்திரவத்தின் வழியாக கடந்து போறேன், இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். இந்த 1ஆம் தேதி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதத்தில் பயப்படாதிருங்கள் அப்படிங்கிற வார்த்தை 365 டைம் இருக்குது. எத்தனை தடவை இருக்குது சொல்லுங்க? எத்தனை தடவை இருக்குது? 365 தடவை இருக்குது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை பயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைமைகள், பயப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் வந்துகிட்டே தான் என்ன செய்யும், இருக்கும். வருதா இல்லையா? எனக்கு பயப்படுற மாதிரி எதுவுமே வாழ்க்கையில் நடக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இல்லை, ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் தினந்தோறும் காலையில் நம்ம எந்திரிச்சு கொஞ்ச நேரத்தில் நம்ம பயப்படக்கூடிய சம்பவங்கள், நம்மை கலங்கப்படக்கூடிய சம்பவங்கள் நடக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதிருங்கள். முதல்ல நீ பயப்படாத. உன்னை நான் தானே எகிப்தின் அடிமைத்தனத்தை விடுதலை பண்ணினேன், நான் தானே உனக்கு வாக்கு கொடுத்தேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தில் கூட்டிட்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி உனக்கு வாக்கு கொடுத்த தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க, சந்தோஷமா பொன்னோடும் பொருளோடும் எகிப்தியரை கொள்ளையடித்து எகிப்தியரிலிருந்து வெள்ளுடைமையும் பொன்னுடைமையும் கேட்டு வாங்கிட்டு மகிழ்ச்சியா அவங்க கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு பயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. பாருங்க அவங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது அப்படின்னா, வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் போதும். பாருங்க இங்க என்ன நடக்குது, எந்த தேசத்துல 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தாங்களோ அந்த தேசத்துல இருந்து அவங்க விடுதலை ஆகி பாலும் தேனும் போகிற தேசத்துக்கு புறப்பட்டு போறாங்க. திரும்பவும் பார்வோன் அவங்களை என்ன பண்றான்னா அடிமைப்படுத்தி கொள்ள வருகிறான். திரும்பவும் பார்வோன் அவங்களை எப்படியாவது அழித்து விடணும் என்று சொல்லி வருகிறான். திரும்பவும் அவங்களை எப்படியாவது தன்னுடைய சொந்த தேசத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி பார்வோன் வருகிறான். ஆனா பார்வோன் திரும்ப வரல, பார்வோனை திரும்ப வர வச்சதே கர்த்தர் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வசனத்தை நீங்க நல்லா வாசிங்க. நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு. பாருங்க, சில நேரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில போராட்டத்தை எதற்காக அனுமதிக்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம நினைப்போம் நமக்கு மட்டும்தான் புதுசு புதுசா பிரச்சனை வருது, நமக்கு மட்டும்தான் புதுசு புதுசா போராட்டம் வருது, ஆண்டவரையே தேடல, ஜெபம் பண்ணவே இல்லை, சர்ச்சுக்கே வரல, அவங்க நல்லா தானே இருக்காங்க. இல்ல, நம்ம மூலியமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர் சில நேரம் நம்ம அந்த உபத்திரவத்தின் பாத வழியா நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படி. அங்க பாருங்க, நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பெரியவர்கள், வாலிபர்கள், வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து 30 லட்சம் பேர் அந்த வனாந்திரத்தின் வழியா கடந்து வராங்க. இப்ப யார் துரத்திட்டு வரானா? பின்னாடி பார்வோன் என்ன செஞ்சுட்டே இருக்கான்? துரத்திக்கிட்டே வரான். சரி, பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வராரு. அப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம்? எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய செங்கடல் இருக்குது. முன்னாடி ஒரு பெரிய செங்கடல், பின்னாடி போனா பார்வோன், முன்னாடி போனா செங்கடல். என்ன பண்ணுவதென்றே தெரியவில்லை. ஒரு பக்கமும் வழி தெரியாத ஒரு சூழ்நிலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பக்கமும் அவங்களுக்கு வழியே இல்லை. ஒன்று பார்வோன் கையில மாட்டி திரும்பவும் எகிப்து தேசத்துக்கு எப்படி போகணும்? அடிமையா போகணும். இல்லைன்னா திரும்ப அந்த கடல்ல விழுந்து நம்ம என்ன செய்யணும்? சாகணும். இதுதான் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் புத்திரர்களுடைய நிலைமை.
இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இந்த வருஷத்தின் இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி வீட்டுக்குள்ள பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, எங்க போனாலும் எனக்கு சுத்தி சுத்தி பிரச்சனையா வருது. சரி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா ஒரு பக்கம் சரீரத்தில் வியாதி, ஒரு பக்கம் தேவையில்லாத போராட்டம். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு வழி தெரியலையேன்னு சொல்லி நீங்க கலக்கத்தோட இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். மோசே ஜனங்களை பார்த்து முதலாவது சொன்ன காரியம், பயப்படாதிருங்கள். உன்னை நடத்தி வந்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய கைக்கு தப்புவித்த தேவன், 10 வாதையினாலே தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் விடுவித்த அந்த தேவனை மட்டும் நோக்கி பாருங்க. பிரச்சனையை பார்த்து முதல்ல பயப்படாதீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் பயப்படாதீர்கள் ஆண்டவர் சொல்றாருன்னா, எகிப்திலிருந்து விடுதலையாக்கின ஆண்டவர் நடுவழியில் விட்டுருவாரா? விட மாட்டார். எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு வாக்கு தந்த பண்ணப்பட்ட கானான் தேசத்தில் கொண்டு சேர்ப்பேன்னு சொன்னார்னா, கானான் தேசத்தில் கொண்டு கண்டிப்பாக என்ன செய்வார்? சேர்ப்பார். நடுவழியில் அவர் விட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதிலும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அநேக வாக்குறுதியை கொடுக்கலாம், ஆனால் அவங்க எல்லாத்தையும் மறந்து போகலாம். உங்களுக்கும் எனக்கும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் வாக்கு கொடுத்தார்னா அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் முதலாவது இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே, இன்னைக்கு நீ சந்திக்கிற பிரச்சனை, இன்றைக்கு நீ சந்திக்கிற போராட்டம், இன்றைக்கு நீ சந்திக்கிற பாடுகள் எவ்வளோ பெருசானாலும் இருக்கலாம், முதல்ல நீ அதை பார்த்து நீ என்ன செய்யாத? பயப்படாத. அதுக்கு அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாம நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு செய்யும் ரட்சிப்பை, நீ பேசாம நின்று ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஏதாவது செய்ய முயற்சி பண்றோம். நம்மளா ஏதாவது நம்மளுடைய படிப்பை வச்சு, நம்முடைய திறமையை வச்சு, நம்முடைய ஞானத்தை வச்சு இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணிடலாம், இந்த போராட்டத்தை எப்படியாவது சரி பண்ணிடலாம், இதிலிருந்து எப்படியாவது வெளியே வந்துடலாம் நம்ம முயற்சி பண்ணுறோம். நம்முடைய முயற்சியினால் அது முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ நின்று கொண்டு நான் உனக்காக என்ன செய்கிறேன் என்பதை பாருன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மாதம் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பார்ப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளோதான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாலும் சில நேரம் அவங்க பாருங்க, அந்த சூழ்நிலைமையை பார்த்தோன்னையும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, ஆண்டவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க, மோசேயை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. அவங்க பாருங்க எப்படி முறுமுறுக்கிறாங்க பாருங்க. அந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. மோசேயை நோக்கி நாங்கள் எகிப்தில் இருக்கும்போதே எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது. பாருங்க, எகிப்தில் செங்கல் இருக்கிற வேலை, சும தூக்குற வேலை, எகிப்தியன் அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்து, சம்பளமே இல்லாமல் சாப்பாடு மட்டும் கொடுத்து அடிமையாக வேலை வாங்கினான். எத்தனை வருஷம்? 430 வருஷம். எத்தனை வருஷம்? ஆமாம். ஆனால் ஆண்டவர் மோசையை அழைத்து எகிப்தியர்களுடைய கையிலேருந்து விடுதலையாக்கி, நீ இனிமேல் வேலை பார்க்க வேண்டாம், உன்னை நான் பாலும் தேனு ஓடுற தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எகிப்திலிருந்து விடுதலை ஆகும்னு சொல்லி அவங்க கனவுல கூட என்ன செய்யல, நினைக்கல. ஆனால் ஆண்டவர் அவங்களை விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆக்கி கூட்டிகிட்டு போகிற வழியில் ஒரு பிரச்சனையை பார்த்த உடனேயும் அவங்க என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் எகிப்தில் என்ன செஞ்சுருப்போம்? இருந்திருப்போமே. இதுக்கு நாங்கள் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருந்திருப்போமே. அங்கே சாகிறதுக்கு வழியில இங்கே சாக கொண்டு வந்தீங்க. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான், நான் சர்ச்சைக்கு வராமல் இருக்கும்போது கூட நல்லா தான் இருந்தேன், சர்ச்சைக்கு போய் என்ன செய்ய, ஆண்டவர் எனக்கு பிரச்சனையாகவே தர்றாரு, ஆண்டவர் எனக்கு போராட்டமே தர்றாரு. வேதம் சொல்லுகிறது, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை போராட்டத்தை கொடுக்க மாட்டார். ஆண்டவர் சில நேரம் நம்ம அதை அனுமதித்தாலும் அதுவும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே இருந்த எல்லாரும் முறுமுறுத்தாங்க. அங்கே அவ்வளவு பெரிய அற்புதம் நடக்க ஒரே ஒரு காரணம் யார் தெரியுமா? மோசே கர்த்தரை முறுமுறுக்கலை, மோசே கர்த்தரை கேள்வி கேட்கல. இன்னைக்கு அநேக நேரம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் ஆண்டவர் இதை செய்யணும்? ஆண்டவரை ஒருபோது நம்ம நினைச்சக்கூடாது, முறுமுறுக்கவே கூடாது. ஆண்டவருக்கு இப்படி கூடி போனால் செங்கடல் வரும்னு தெரியுமா தெரியாதா? தெரியும்.
ஆண்டவர் தான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி திரும்பவும் பார்வோன் என்ன செய்யறான், தொடர்ந்து வாரான். சில சத்துரு நம்ம வாழ்க்கையில திரும்ப 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 நம்மளை டார்ச்சர் பண்றாங்க, திரும்ப திரும்ப நம்மளை தொல்லை பண்றாங்கன்னா ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போறாருன்னு சொல்லி நம்ம அமைதியா நின்று என்ன செய்யணும், வேடிக்கை பார்க்கணும். அமைதியா நின்று வேடிக்கை பார்க்கணும். பாருங்க, எகிப்துல இருந்து விடுதலை ஆக்கியாச்சு. 430 வருஷம் அடிமையா வச்சிருந்தான். 30 லட்சம் ஜனங்களையும் நீங்க போங்கப்பான்னு அனுப்பி விட்டுட்டான். அப்போ போனவங்களை விட்டுற வேண்டியதானே? மறுபடியும் 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 அந்த பார்வோன் அவங்களை அடிமையாக்கும்படி தொடர்ந்து வருகிறான். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. இன்னைக்கு பாருங்க, நம்ம சின்ன பிரச்சனை வந்து ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம், சின்ன பிரச்சனை வந்து ஆலயத்துக்கு வர யோசிக்கிறோம், சின்ன பிரச்சனை வந்து முணுமுணுக்கிறோம். மோசே ஆண்டவரை முணுமுணுக்கல. மோசே ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவர் இப்படி நடந்ததுன்னு கேள்வி கேட்கல. பாருங்க, ஒரு வசனம் நல்லா அழகா சொல்லுது. நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாம உனக்கு ஒன்றும் புதுசா ஒரு சோதனை வரல. வேற யாருக்கும் நடக்காத ஒரு பிரச்சனை உனக்கு என்ன செய்யல, வரல. மனுஷனுக்கு நேரிடுற சோதனை தான் உனக்கு என்ன செஞ்சிருக்கு, நேரிட்டு இருக்கு. ஆனாலும் நீ கடந்து போற தெரியுமா ஒரு சோதனை வழியா, அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு போக்கை உண்டு பண்ணுவாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனையை அனுமதிக்கிறார்னா, சில போராட்டத்தை அனுமதிக்கிறார்னா, அதுல இருந்து நம்மளை எப்படி தப்பிச்சு கொள்ளணும்னு சொல்லி அதற்கேற்ற வழியை நமக்கு காட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது. அப்படி தீர்வே இல்லாமல் இருந்தாலும் அதற்கு தீர்வை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். சில நேரம் ரொம்ப வருஷமா அதற்கு தீர்வு இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப காலமா அந்த பிரச்சனைக்கு முடிவு இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் இந்த மாதம் அந்த சோதனையிலிருந்து தப்பித்து செல்லும்படியான ஒரு போக்கை உங்களுக்கும் எனக்கு உண்டாக்குவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் என்றைக்கும் காண்பதில்லை. இன்றைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனையை, இன்னைக்கு நீங்க பார்க்கிற போராட்டத்தை இனி நீங்க என்றைக்கும் காண்பதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் பார்வோன் உங்களை தொடர்ந்து தொடர்ந்து வரான் தெரியுமா? ஏன் உங்களை மட்டும் பிரச்சனை தொடர்ந்து தொடர்ந்து வருது தெரியுமா? நானே கர்த்தர் என்று அறியும்படிக்கு, கர்த்தர் உங்க கூட இருக்கார் என்பதை அறியும்படிக்கு, கர்த்தர் உங்க கூட இருக்கார் என்பதை அறியும்படிக்கு கர்த்தர் சில காரியத்தை அனுமதிக்கிறார். கர்த்தர் சில காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம தெருவுக்குள்ளே அமைதியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் பழக்கமாக இருக்காங்க நமக்கு என்ன செய்யும், தெரியும். அது வரைக்கும் தெரியுமா? அமைதியாக இருக்கிற வரைக்கும் அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு யார் யாரெல்லாம் பழக்கம், அவங்க ஃபோன் பண்ணி யார் யாரெல்லாம் வர வைப்பாங்கன்னு நமக்கு என்ன செய்யும், தெரியும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை பிசாசு கொண்டு வந்தால் தான் பிசாசுக்கு தெரியாது பரலோகத்திலிருந்து நமக்கு தேவ சூதனை வருவார்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்களேன். பரலோகத்திலிருந்து தேவ சேனையே நமக்கு முன்பாக வரும்னு சொல்லி பிசாசுக்கு தெரியாது. அதனால அவன் நம்ம வாழ்க்கையில பிரச்சனையை என்ன செய்கிறான், அனுமதிக்கிறான். இந்த பார்வோனுக்கு என்ன தெரியும் தெரியுமா? இவங்க 430 வருஷம் என்கிட்ட அடிமையா தான் இருந்தாங்க, இவங்களை போய் நம்ம ஈஸியா பிடிச்சிட்டு என்ன செஞ்சலாம், திரும்பவும் வந்துடலான்னு சொல்லி தான் பார்வோன் பிரயாணப்பட்டு வாரான். ஆனா பார்வோனுக்கு தெரியாது இவங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது நமக்கு எப்போ தெரியும் தெரியுமா? நம்ம ஒரு உபத்திரவத்தின் வழியா போகும்பொழுது, நம்ம ஒரு பிரச்சனை வழியா போகும்போது தான் நமக்கு தெரியும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 9வது மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். ஆண்டவர் இந்த 9வது மாதம் உங்க வாழ்க்கையில 3 காரியத்தை செய்ய போறாரு. முதல்ல ஆண்டவர் என்ன செய்ய போறாரு தெரியுமா? வாசிங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதன் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்து
அவர்களுக்கு முன்னே இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவிலே வந்து நின்றது. எகிப்தியருக்கு மேகமும் அந்தகாரமும், இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாயிற்று. ஆண்டவர் இந்த 9வது மாதத்துல உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னா, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வந்த அந்த சத்துருவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். பாருங்க, பார்வோனுடைய சேனை மறுபடியும் 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 இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து கொண்டே வருகிறது. பார்வோனுடைய சேனை இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கும்படி தொடர்ந்து வருகிறது. ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினாரு. அந்த தூதனை பின்னாடி அனுப்பி 2 சேனையும் ஒன்று சேராதபடிக்கு இவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கு. தொடர்ந்து வருகிற சத்துருக்கு எப்படி இருக்குன்னா இருளா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வந்த சத்துருவுக்கு ஆண்டவர் இந்த 9வது மாதத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சத்துரு உங்களை தொட முடியாது. அந்த எகிப்தியன் சேனை எப்படி இஸ்ரவேல் சேனையை நெருங்க முடியாதபடி கர்த்தர் பாதுகாத்தாரோ, ஒரு தூதனை அனுப்பினாரோ, அதை போல இந்த 9வது மாதத்துல உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, நீங்க வேலை பார்த்து நடக்கிற பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் சத்துருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல அப்படியே நடப்பதாக. ஆமென். ஒரு ஊரில் ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம், ஒரு கிராமத்தில். அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அந்த ஊரில் இருந்த நிறைய பேர் அவரை பிடிக்காதவங்க அவருக்கு விரோதமாக எழும்பி அவருக்கு நிறைய காரியம் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் ஒரு நாள் அவர் உண்மையாக ஊழியம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த ஊழியக்காரர் எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த ஊழியக்காரர் ஒரு ஓலை வீட்டில் இருந்திருக்கிறார். அந்த ஓலை வீட்டில் இருக்கும் பொழுது ராத்திரி அவர் தனியாக தூங்கிட்டு இருப்பார். அந்த ஓலை வீட்டை போய் நம்ம என்ன செஞ்சிருவோம், தீ வச்சு எரிச்சிருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி ராத்திரி நடு இரவில் ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த ஊழியக்காரரை அழித்து கொலை பண்ணும்படி வந்தாங்களாம். இது உண்மையாக நடந்த சம்பவம், ஒரிசாவில் உண்மையாக நடந்த சம்பவம். அப்போ இந்த ஊழியக்காரர் எப்பொழுது ராத்திரி படுக்கும் பொழுது, ஆண்டவரே நான் ராத்திரி தூங்க போகிறேன், என் வீட்டை சுற்றி வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு படுப்பார். நடு இரவு வந்தது. அவருக்கு பிடிக்காத 10 பேரும் அவரை கொலை பண்ணுவதற்காக கையில் தீப்பந்தத்தோட அந்த ஊழியக்காரர் இருக்கிற வீட்டை நெருங்குவதற்காக வந்தாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது அவங்க பார்த்தா அந்த வீட்டை சுற்றி ஏராளமான போர் வீரர்கள் கையில் ஒரு பெரிய பெரிய ஆயுதத்தோட அந்த வீட்டை சுற்றி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களா, நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்களாம். இவங்க பார்க்குறாங்க, இல்லை இந்த ஊழியக்காரர் இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கிறாரு, இவரை எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லி தான் நம்ம வந்தோம். ஆனால் அவங்கள பார்த்தா பயமாக இருக்குது, நல்லா உயரமாக கையில் பெரிய பெரிய ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டை சுற்றி சுற்றி வராங்களேன்னு சொல்லி அவங்களும் 1/2 மணி நேரம் இருந்து பார்த்தாங்க, 1 மணி நேரம் இருந்து பார்த்தாங்க. அந்த போர் வீரர்கள் அந்த வீட்டை விட்டு என்ன செய்யவே இல்லை, போகவே இல்லை. கடைசியில் இவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அப்போ இந்த ஊழியக்காரர் ஏதோ எஸ்கார்ட் ஏதோ வச்சிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ராத்திரி போயிட்டாங்களாம். மறுநாள் காலையில் வந்து பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள அந்த ஊழியக்காரர் மட்டும் தான் தனியாக என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அதுக்கடுத்து 2வது நாள் அதே மாதிரி வந்தாங்களாம். கிட்டத்தட்ட பல நாள் அந்த ஊழியக்காரரை கொலை செய்யும்படி அந்த பொல்லாத மனிதர்கள் வந்த பொழுதும் ஒரு நாள் கூட அந்த ஊழியக்காரர் மேலே கை வைக்கும்படி கர்த்தர் அனுமதிக்கல. கர்த்தர் தூதனை அனுப்பி பாதுகாத்தார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பொல்லாத மனிதர்கள், பொல்லாத சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி எப்படியாவது அழிச்சிடணும், எப்படியாவது இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணலாம், உங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் பண்ணலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 9வது மாதத்தில் நான் உனக்கு முன்பாக தூதனை அனுப்பி அந்த சத்துருக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிகள் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை காண்பீர்கள். முதலாவது ஆண்டவர் சத்துருவுக்கு இந்த மாதத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். 2வது ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. யாத்திராகமம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக
வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்களுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. பாருங்க, முதல்ல ஆண்டவர் சத்துருவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. சத்துருவுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். தொடர்ந்து வருகிற அந்த பார்வோனுடைய சேனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஒரே இடத்துல நிற்க முடியாது. இப்போ இவங்க அடுத்த இடத்துக்கு போகணும். முன்னாடி பார்த்தா பெரிய செங்கடல், இவங்களுக்கு வழி தெரியல. ரெண்டாவது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன அற்புதம் செய்தாருன்னா, வழியே இல்லாத இடத்தில் கர்த்தர் வழியை உருவாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மாதத்தில் வழியே இல்லாமல் இருக்கலாம், உங்கள் வேலைக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் திருமண காரியம் நடக்க வழி இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவில்லாத வழி தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் வழியை இந்த மாதம் உருவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்குது, கடல். யோசிச்சு பாருங்களேன், நம்ம கடலை போய் பார்த்துருக்கணும். கடலில் நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஏதாவது நமக்கு தெரியுமா? தெரியாது. வானமும் பூமியும் ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் மோசே அந்த சமுத்திரத்தை பார்த்து தான் கையை நீட்டின உடனே என்ன நடந்துச்சுன்னா, வற்றாத செங்கடல். கடல் என்னைக்காவது வத்திருக்கா? நம்ம ஊரில் கிணறு வத்தும், ஆறு வத்தும், கம்மா வத்தும். கடல் என்ன செய்யாது? வத்தாது. அந்த கடல் இரண்டாக பிளந்தது. வழியே இல்லாத இடத்துல கர்த்தர் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது எத்தனை கிலோமீட்டர் பிளந்தது தெரியுமா? கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் அந்த செங்கடல் ரெண்டா என்ன செய்தது. இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் அந்த செங்கடல் இருக்குதான். நிறைய பேர் அதை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த இன்னைக்கும் அந்த செங்கடல் பிளந்த இடம் இன்னைக்கு இருக்குது. 17 கிலோமீட்டர் கடல் இரண்டா என்ன செஞ்சது? பிளந்தது. அதை விட ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? நம்ம ஊரில் ஒரு நாள் மழை பெஞ்சாலே மறுநாள் நடந்து போக முடியாது. பூரா சகதி சேருமா நிச்சயம் இருக்கும். ஆனால் 17 கிலோமீட்டருக்கு கடல் பிளந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கடலில் எப்படி நடந்து போனாங்க தெரியுமா? அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. 22வது வசனம். 22வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக எப்படி நடந்து போனாங்களா? வெட்டாந்தரை எப்படி இருக்கும் தெரியுங்களா? இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இதுதான் வெட்டாந்தரை. பாருங்க, கடலுக்குள்ள எவ்வளவு சேர் இருந்திருக்கும், எவ்வளவு சகதி இருந்திருக்கும். ஆனா ஒரே நிமிஷத்துல கடலை இரண்டாக பிளந்து வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி கர்த்தர் வெட்டாந்தரையில் நடப்பது போல நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மாதத்துல கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு எப்படி ரட்சிப்பை செய்ய போறார் தெரியுமா? வழி இல்லாத இடத்துல இதுல அற்புதம் நடக்காது, இதுல ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். கடலை இரண்டாக பிளந்த ஆண்டவருக்கு உங்க பிரச்சனையை மாற்றுவது லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடலை பிளந்த ஆண்டவருக்கு நீங்க கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதம் செய்வது லேசான காரியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. கடலை ரெண்டா பிளந்த தன் ஜனத்துக்காக, இஸ்ரவேல் ஜனத்துக்காக கடலையே ரெண்டா பிளந்த ஆண்டவர் உங்க பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? உங்க தேவையை சந்திக்க மாட்டாரா? உங்க ஜெபத்துக்கு பதில் தர மாட்டாரா? அவரை விசுவாசிங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை காண்பீர்கள். முதலாவது, சத்துருவுக்கும் உங்களுக்கும் நடுவாக ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். ரெண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னா, அவர் உங்களுக்கு வழி இல்லாத இடத்துல இந்த மாதம் ஒரு வழியை உண்டாக்குவார். மூணாவது, கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. 25, 26. யாத்திராகமம் 14, 25, 26. அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகளை சுழலவும் அவர் தங்கள் இருதயங்களை வருத்தத்தோடு நடத்த பண்ணினார். நல்லா கவனிக்கணும். அந்த நாட்களில் எகிப்தில் பார்வோனுடைய ரதப்படை ரொம்ப பெருசு. பார்வோனுடைய ரதப்படை ரொம்ப பெருசு. பார்வோன் எகிப்து ராஜா ரதப்படையில் வராருன்னா அங்கே இருக்கிற எல்லா நாடுகளும் அந்த ரதத்தை பார்த்து என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. 600 படை வீரர்களோடு அந்த எகிப்து ராஜா என்ன செய்தார்? வந்தார். ஆனால் இப்போ பாருங்க, முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? சத்துருக்கும் அவங்களுக்கு நடுவாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. ரெண்டாவது, வழி தெரியாத இடத்துல அவங்களுக்கு ஒரு வழி என்ன செய்தார்? உண்டு பண்ணினார். இப்போ வழி கிடைச்சிருச்சு. திரும்பவும் பார்வோன் தொடர்த்தி வாரான். இப்போ ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இவங்க யாருக்கு யுத்தம் பண்ண தெரியாது. இவங்க 430 வருஷம் அவங்கிட்ட அடிமையாக இருந்திருக்கிறாங்க. இவங்களால அந்த ராஜாக்கு யுத்தம் பண்ண
தெரியாது. அதனால வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் அந்த எகிப்து ராஜாவுடைய அந்த ரதத்தோட உருளை அவர் என்ன பண்ணாராம், கலலை பண்ணினார். அந்த உருளை என்ன செய்யல, சொல்லவே இல்லை. உங்களுக்கு எதிராக பிசாசு எவ்வளோ பெரிய விதத்தினால பிரச்சனையை கொண்டு வரலாம், எவ்வளோ பெரிய போராட்டத்தினாலும் கொண்டு வரலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல அப்படிப்பட்ட காரியம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவங்க பாருங்க அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 25 வசனம் 14-25. ரதங்களில் இருந்து அவர்கள் தங்கள் ரதத்தை வருத்தத்தோடு, பாருங்க பிசாசுக்கே டயர்ட் ஆயிருச்சு. பிசாசுக்கு என்ன ஆயிருச்சு? ஆமா, இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வந்த பிசாசுக்கு கர்த்தர் இந்த மாதம் ஒரு முடிவை கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க அதுக்கு அடுத்து என்ன நடக்கும். அப்பொழுது எகிப்தியர், நம்ம எல்லாம் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள் என்றார்கள். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்பதான் சத்துருக்கு தெரியுது இவங்க சாதாரணமானவங்க அல்ல, இவங்களுக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். நீங்க பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை காண்பீர்கள். 27 வசனத்தை வாசிங்க. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராய் ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை அந்த கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். தொடர்ந்து வந்த சத்துருவை ஆண்டவர் அந்த சமுத்திரத்தின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஒரு எகிப்தியன் கூட தப்பிக்கல. அத்தனை பேரும் செங்கடல்ல மாண்டு போனார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுமா? எகிப்தியர் சோர்ந்து போவார்கள். எகிப்தியர் ஒருவரும் தப்பிக்க முடியாது. அத்தனை பேரும் அந்த கடலிலே அமிழ்த்து போடும்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே 14 அதிகாரம் 30 வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தின் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்தா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரோ, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பார்ப்பீர்கள்னு வாக்கு கொடுத்த ஆண்டவர் 30 வசனத்துல எகிப்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். எப்படி சொன்னதை செய்தாரோ அதை போல இந்த மாதத்துல நீங்க நின்று வேடிக்கை பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்காக ரட்சிப்பை கட்டளையிடுவார். உங்களுக்காக விடுதலையை கட்டளையிடுவார். அவர் எப்படிப்பட்ட ரட்சிப்பை கட்டளையிடுவார் தெரியுமா? முதலாவது சத்துருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். இரண்டாவது உங்களுக்கு வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவார். மூணாவது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி கையை உயர்த்தி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவரே, இந்த மாதம் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் நின்று கொண்டு பயப்படாதிருங்கள். பயப்படா ஆண்டு சொல்றாரு. பயப்படாதப்பா, உன்னை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தேவன் நான் தான். இன்னைக்கு நீ சந்திக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாத. இன்னைக்கு சந்திக்கிற போராட்டத்தை பார்த்து பயப்படாத. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பார்ப்பீர்கள். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, நான் நம்புறேன், நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா. வழி இல்லாத இடத்துல எனக்கு வழியை உண்டு பண்ணுவீர். வழி இல்லாத இடத்துல எனக்கு வழியை உண்டு பண்ணுவீர். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போதே அந்த அற்புதம் நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணும்போதே அந்த அற்புதம் நடக்கும். எப்படி வற்றாத செங்கடலை பிளந்தாரோ, எப்படி வற்றாத செங்கடலை பிளந்தாரோ, இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயம், இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் கண்களை மூடி நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பார்ப்பீர்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பார்ப்பீர்கள். முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு தொடர்ந்து வருகிற சத்துருவை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறா, ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறா, ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறா. கடந்த பல வருஷமா உங்களை தொடர்ந்து வரலாம். பல வருஷமா தொடர்ந்து வந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறா. இரண்டாவது உங்களுக்கு வழியை உண்டாக்க போகிறா. இரண்டாவது உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்க போகிறா. மூணாவது கர்த்தரே யுத்தம் பண்ண போகிறா. கர்த்தரே யுத்தம் பண்ண போகிறா. ஹல்லேலூயா. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே
நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. விசுவாசத்தோடு பாடுவோமா? சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே, எனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே. நம்பிக்கையோடு சொல்லுவோமா? கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே, எனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் நான் அதிசயத்தை பார்க்கணும், இந்த மாதம் ஒரு அற்புதம் நடப்பதாக என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். நமக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் என்று ஆமே இன்று நிறைவேற்றி வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. நம்பிக்கையோடு பாடுங்க பார்ப்போம். உன்னை என்னை அதிசயம் காணச் செய்கிறவர், எனக்கு அற்புதத்தை செய்கிறவர் கண்டிடுவா. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ பிளந்தே வழி விடுமே. எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளும் ஆமென் இயேசுவின் நாமத்தில் ஆமென் நடப்பதாக எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுமா? செங்கடலோ பிளந்தே வழி விடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும், உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். வாக்களித்த தேவன் என்று வாக்களித்த தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார், என்று தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். நல்லா ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை காண்பீர்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை காண்பீர்கள். முதலாவது கர்த்தர் சாத்தானுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். இரண்டாவது கர்த்தர் வழியை உண்டாக்க போகிறார். மூன்றாவது கர்த்தரே உங்களுக்கு யுத்தம் பண்ண போகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே அந்த அற்புதம் நடப்பதாக, இப்பொழுதே அந்த அற்புதம் நடப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். உங்களுக்காக நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். சத்தமரலிலே சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நமக்கு எப்படியெல்லாம் ரட்சிப்பு செய்வார்னு பார்த்தோம். முதல்ல அவர் நமக்கு எப்படி ரட்சிப்பு செய்வார்? சத்துருவுக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவார். மூன்றாவது ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யணும்னா, கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை நம்ம பார்க்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு 3 காரியம் வாசிங்க. அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 14:10. எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்
கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நல்லா கவனிங்க. எப்பொழுது ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார், எப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார்னா, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இஸ்ரவேல் புத்திரர் பார்வோன் வருகிறத பார்த்த உடனே இவங்க பயந்து போய் இப்ப யாரை நோக்கி கூப்பிடுறாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க. வேதம் சொல்லுகிறது, எரேமியா 33:3 வாசிச்சு பாருங்க. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு வழி தெரியல. இங்கிட்டு பார்வோனுடைய சேனை, முன்னாடி செங்கடல். இந்த பிரச்சனையில என்ன செய்தன்னு தெரியாம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. இந்த மாதத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவேன், நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை செய்யணும்னா அனுதினமும் காலையில எந்திரிச்சு முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், தகப்பனே எனக்கு உதவி செய்யும், இதுல இருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கட்டளைனா என்ன செய்யணும்? வாசிங்க யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா சும்மா இருக்கணுமா. சும்மா இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, விசுவாசத்தோடு ஜெபத்திற்கு பதில் வருகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நம்ம நிறைய முயற்சி பண்ணி நம்முடைய அறிவில், நம்மளுடைய ஞானத்தில் இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, என்கிட்ட உங்கள் காரியத்தை சொல்லிட்டு நீங்கள் சும்மா விசுவாசத்தோட ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு எதிர்பார்த்தீங்கன்னா கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் சும்மா இருங்க. அதாவது அதுதான் ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் நீங்கள் 4 கம்பை எடுத்துட்டு அவங்க கூட சண்டைக்கு போங்கன்னா கூட அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் சும்மா இருங்கள். ஆண்டவர் செய்கிற ரட்சிப்பை பார்க்கிற வரைக்கும் நாம் தேவனுடைய சமூகத்தில் காரியத்தை தெரியப்படுத்திட்டு நம்ம அமைதியாக இருந்தோம்னா கர்த்தர் நமக்காக ரட்சிப்பை கட்டளையிடுவார். மூன்றாவது, ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிடணும். நம்ம என்ன செய்யணும்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:16 வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே, பாருங்க ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, எப்பா நீ உன் கோலை சமுத்திரத்தில் நீட்டு, அந்த சமுத்திரம் 2ஆக பிளக்கும். ஒருவேளை ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டிருப்போம், என்ன ஆண்டவரை, என் கையில் இருக்கிறது சாதாரண கம்பு தானே, இந்த கம்பை கடலுக்கு நேரம் நீட்டுனா கடல் எப்படி ஆண்டவரை பிளக்கும்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருப்போம்? கேள்வி கேட்டிருப்போம். இல்லைன்னா செய்யவே முடியாதுன்னு கூட ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுருப்போம்? சொல்லியிருப்போம். ஆனால் மோசே கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அப்படியே செஞ்சதுனால அற்புதம் நடந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய வசனத்தை நம்ம யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அப்போதான் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆண்டவரே இது எங்கே நடக்கும்? வாய்ப்பே இல்லையே. ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல பிரசங்கத்தை கேட்டுட்டு பிரசங்கம் கேட்க நல்லா தான் இருந்துச்சு, நமக்கெல்லாம் நடக்காது, யாருக்கோ அப்படின்னு நினச்சா அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நினச்சியாது நடக்காது. யார் விசுவாசிக்கிறாங்களோ யோசிச்சு பாருங்க. சில நேரம் நம்ம விசுவாசத்துக்கு ஏதுவாக செய்யும்போது நம்மளை கேலி பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். மோசே கிட்ட 30 லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க. 30 லட்சம் ஜனங்கள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. மோசே முன்னாடி நிற்கிறாரு. மோசே இப்போ கடலுக்கு மேலே கம்பை நீட்டி இது பிளந்து போகட்டும்னு சொன்னால் அங்கே இருக்கிற எல்லாரும் சிரிச்சிருப்பாங்களா? சிரிச்சிருக்க மாட்டாங்களா? மோசையை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. மற்றவங்க என்னை பற்றி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், நான் செய்வேன்னு சொல்லி அதனால் அவர் செய்வார்னு நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசே மற்றவங்களை பார்த்துருந்தா செங்கடல் 2 என்ன செஞ்சிருக்காது? பிரிஞ்சிருக்காது. மோசே அங்கே இருக்கிற யாரையுமே பார்க்கல. ஆண்டவர் சொல்றார், எப்பா உன் கோலை சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டி அதை பிளந்து விடுன்னு சொன்னாரு. மோசே கர்த்தரை விசுவாசித்ததுனால, கர்த்தர் சொன்னபடி செஞ்சதுனால அந்த 14:21 வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒருங்கும்படி செய்து
அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போனது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பார்க்கணும்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யணும்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசம் இல்லாம ஒரு அற்புதத்தை நம்ம நினைச்ச முடியாது, பார்க்கவே முடியாது. மோசே விசுவாசித்தான், அங்க இருக்கிற ஜனங்கள் யாருமே விசுவாசிக்கல. ஆனா மோசே விசுவாசித்ததுனால வற்றாத செங்கடல் ரெண்டா பிளந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இந்த செப்டம்பர் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடணும்னா, முதல்ல பிரச்சனைக்கு நடுவில் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ரெண்டாவது, நீங்க விசுவாசத்தோடு ஜெபத்துக்கு பதில் வருகிற வரைக்கும் சும்மா இருக்கணும். மூணாவது, கர்த்தரை விசுவாசிக்கணும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். 3 காரியம் சொன்னேன். முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? பதில் வருகிற வரைக்கும் விசுவாசத்தோடு காத்திருக்கணும். மூன்றாவது என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு 3 விதமா ரட்சிப்பை கட்டளையிடுவார்னு சொன்னேன். முதல்ல என்ன செய்வார்? சத்துருவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். ரெண்டாவது அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுவார். மூணாவது, கர்த்தரே உங்களுக்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை காண்பீர்கள். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்தில் நேற்று ராத்திரி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளோடு நீ என்ன பேச சித்தமாக இருக்கிறீர், ஏதாவது ஒரு அற்புதம் இந்த மாதம் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது தான் ஆண்டவர் இந்த வசனத்தை தெளிவாக இருதயத்தில் பேசினார். என் ஜனங்களை பார்த்து ஒன்றே ஒன்று சொல்லு, பயப்படாதீங்க. கர்த்தர் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் என்றைக்கும் காண்பதில்லை. இன்னைக்கு நீங்க பார்க்கிற பிரச்சனையை, இன்னைக்கு பார்க்கிற போராட்டத்தை இனி நீங்க என்னைக்குமே பார்க்கறதில்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இனி அந்த பிரச்சனை வழியா நீங்க கடந்து போவதில்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அன்னைக்கு விடுதலையாக்கிற இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவங்க எகிப்தியர் கையில் அடிமையாகவே இல்லை. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதம் ரட்சிப்பை கட்டளையிடுவார். இந்த மாதம் விடுதலையை கட்டளையிடுவார். அவர் எப்படிப்பட்ட ரட்சிப்பை கட்டளையிட போறார் தெரியுமா? சத்துருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். தொடர்ந்து சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனை, தொடர்ந்து சத்துரு கொண்டு வருகிற வியாதி, தொடர்ந்து சத்துரு கொண்டு வருகிற போராட்டம் இந்த மாதம் இயேசுவின் நாமத்தில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் அது முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக. வழியே இல்லாத இடத்துல, வழி இல்லாத இடத்துல வழி திறக்கப்படட்டும். வேலைக்கு வழி இல்லையா? வேலைக்கு வழியை திறப்பா. திருமண காரியத்திற்கு வழி இல்லையா? திருமண காரியத்துக்கு வழி திறப்பா. குடும்பத்தில் வருமானத்திற்கு வழி இல்லையா? இயேசுவின் நாமத்தில் வருமானத்திற்கு வழி திறப்பா. என் குடும்பத்தில் சமாதானம் பண்ண வழியே இல்லை. என் கணவர்கிட்ட எவ்வளவு பேசினாலும் புரியாது, என் மனைவிட்ட எவ்வளவு பேசினாலும் புரியாது. இல்ல, கர்த்தர் சமாதானம் பண்ணும்படி வழியை திறப்பா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசத்தோடு வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு அவர் வழியை உண்டு பண்ணுவா. மூணாவது, கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறா. இந்த புதிய மாதத்துல கர்த்தரே யுத்தம் பண்ண போகிறா. இது எப்படி நடக்கும்? எனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது. ஆண்டவர் சொல்றார், மகளே நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை காண்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தடைகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறுவதாக. செங்கடல் போன்ற தடை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன்ப்பா, ஆண்டவரே நான் நம்புறேன்ப்பா, உம்மால முடியும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே. கடலை பிளந்த ஆண்டவர் உங்க குடும்பத்தில் அற்புதம் செய்ய முடியும். கடலை பிளந்த ஆண்டவர் உங்க சூழ்நிலையை மாற்ற முடியும். இன்னைக்கு அந்த அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. தகப்பனே, உங்க பிள்ளைகளோடு நீர் பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீருடைய பிள்ளைகளோடு என்ன சொல்ல விரும்புகிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் என்றைக்கும் காண்பதில்லை என்று சொன்னது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் நீர் செய்கிற ரட்சிப்பை கண்டுமை துதிக்கு உதவி செய்யும். நீ பிரேசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.